In this video, just we will see the question patterns, university question pattern. So part A, part B, part C. Part A questions, so there are 5 units in our syllabus. So each unit 2 part A question. So total 10 questions will be asked. So each unit 2 questions, so 5 units to 10 questions they will be asked. So first 2 mark question you must study, because without 2 marks you cannot pass, because 2 mark is the subject oriented as well as, so the impressions of the evaluator is, so whenever if you write well in the examinations, particularly 2 marks means, so even though some mistakes in the part B, part C means, so you will be relaxed, because that evaluator mindset is, so he is just a good student. It's such kind of mentality must be come to the evaluator, so that you must write small questions, part A questions. Okay, then what are the questions which, so here I have annexed part A questions answer, so you go through the question answers and study well. Then in this case unit 1 la வந்து particular part B என்னென்ன டைப் வரலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேன், மோர் சர்க்கிள், இந்த டைப்பில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். இது எய்தர் ஆர் கொஷின்ஸ், இந்த கொஷின்ஸ் வந்து 2 கொஷின்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா வெரி இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கும் கூட இது. பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன், தெர்மல் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் பிளேனை கொஞ்சம் டீப்பாக பார்த்தோங்க. அது இதுக்கு நம்ம இதில் வீடியோலையும் போட்டிருக்கோம், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கும் வீடியோ போட்டு அதை வாட்ச் பண்ணுங்கள். ஏற்கனவே கிளாஸ் நோட்ஸ் மட்டுமே பார்த்தா போதும், ஏன்னா இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா. தென் 30 மார்க் கொஷின்ஸ் இதில் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 2ல் வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டு, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஓவர் ஹேங்கிங் பீம் அண்ட் கேண்டிலிவர் பீமும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுக்குள்ளவே ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வரல. மெஜாரிட்டியாக பார்க்கும்போது இதுலேருந்தே ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக கம்பல்சரியாக வரும். அதனால் இதை கொஞ்சம் டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் படிங்க, ஒர்க் அவுட் பண்ணு ஃபஸ்ட்டு. இதுக்கு இந்த வீடியோவோட எண்டில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ், டுட்டோரியல்ஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், அது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நோட்ஸில் இருக்கிற சம்ஸ் பாருங்கள், தென் வீடியோவில் இருக்கிற சம்ஸ், இதுக்கு மேலே சம்ஸ் எதுவுமே தேவை. ஓகே, நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல் வந்து டார்ஷனோட சம்மி இருக்கிறது ஒரு 5-6 தான், அதை பார்த்துங்க. ஒரு டார்ஷன் சம்மு, ஒரு ஸ்ப்ரிங் சம் தான் கேட்க போகிறாங்க. அந்த ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் இருக்குது, லீவ் ஸ்ப்ரிங் இருக்குது. அதனால் ரெண்டுத்தையுமே பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கொஷினில் சப்போஸ் லீவ் ஸ்ப்ரிங் கேட்டு நீங்கள் ஹெலிக்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனாலும் இட்ஸ் எ ப்ராப்ளம். ஸோ தட் ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்க்குறது நல்லது. தென் டார்ஷன்ஸ் பார்த்துங்க, அதுலேயும் கம்மியான இது தான் இருக்குது ஃபார்முலா, அதனால் பார்க்குறது பெஸ்ட்டு. தென் டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் அண்டு மெக்காலே மெத்தட், இந்த 2 மெத்தட் மட்டும் பார்த்தா போதும். இது வந்து டஃப்பான டாப்பிக்கும் கூட. இது அதர் மெத்தட்ஸ் வந்து ரொம்ப லென்த்தி ஒன், அது சமயம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை விட பெட்டர் இது வந்து மெக்காலே மெத்தடில் ரொம்ப டீப்பாக இருந்தீங்கன்னா போதும். டபுள் இன்டகிரேஷன் மெத்தடில் ஃபார்முலாவை பை ஹார்ட் பண்ணணும். மெக்காலே மெத்தடுக்கு ஃபார்முலா பை ஹார்ட் பண்ண தேவையே இல்லை. இன்டகிரேஷன்ஸில் வரக்கூடிய C1 C2 கான்ஸ்டன்ட்டை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சரியா. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 5, அது தின் சிலிண்டர் அண்ட் திக் சிலிண்டர். தின் சிலிண்டர்லேயே வந்து ஸ்பெரிக்கல் ஒன்று வரும், அது PD/40 தான், பெரிய விஷயம் கிடையாது. இதில் ஒரு ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஃபார்முலாக்குள்ளவே தான் எல்லா சம்மும் அதில் வந்துடுது. அதை வீடியோவும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோவில் மேக்ஸிமம் அந்த இருக்கிற எல்லா சம்மும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நோட்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். இதை மட்டும் பார்த்தாவே போதும், இதுக்கு மேலே படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து பார்க்குறது மட்டும் பார்த்தாது, டுட்டோரியல்ஸும் 1 or 2 ஒர்க் அவுட் பண்ணணும். ஈவன் நீங்கள் பார்த்தது வீடியோவில் வாட்ச் பண்ணுறதோ இல்லை நோட்ஸில் இருக்கிறதே கூட மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட, புது சம் எடுத்து கூட பண்ணணும் கூட அவசியம் இல்லை. மூடி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அதை ஆன்சரை வந்து ஏதாவது கோயின்சைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா போதும், SOMன்றது வெரி ஈஸியாகிடும்.
SOM is not at all a tough subject. It is easy subject. First you must know the concept, basic concepts and formula. Formula by head பண்ணணும். என்ன டேட்டா கொடுத்துருக்கு, என்ன டேட்டா கொடுக்கல, கொடுக்காத டேட்டாக்கு என்ன பண்ணணும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ரைட் தி ஃபார்முலா. ஃபார்முலா எழுதிட்டு அதில் எது அன்னோன் ஃபேக்டர்ஸ்ன்னு முதல்ல பார்க்கணும். அந்த அன்னோன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அதர் ஃபார்முலா ஒன்று இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே பெரிய லெவலில் ஒன்றும் இது இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் வில் சி தி கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸில் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ன்றது மெஜாரிட்டியாக நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது, அதர்வைஸ் ஸ்டோரி ரைட் பண்ணுறீங்க. இதுதான் பெரிய தப்பு. விட்டுட்டு கூட வரலாம். ஸ்டோரி ரைட் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பு. அந்த ஸ்டோரி ரைட் பண்ணும்போது எவாலுவேட்டர்ஸ் படிக்கும்போது என் படிக்காத பையன் இந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னாக்க கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய்சன் ரேஷியோ கொடுத்துருக்கு. பாய்சன் ரேஷியோ விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு ஸ்டோரி எழுதும்போது தே தாட் இன் சச் எ வே, ஸோ யூ ஆர் நாட் ஏ பக்கா ஸ்டூடெண்ட். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரும்போது வாட் எவர் மே பி தி ரைட் இன் தி எக்ஸாமினேஷன் பார்ட் பியில் கரெக்டாக எழுதுனா கூட பர்டிகுலராக தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எழுதும்போது இங்கேயே ஸ்டோரி தான் எழுதியிருப்பான்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ தட் நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 or 2 கீவேர்டு இதில் போட்டுட்டினாலும் 1 மார்க் வந்துடும், 2 மார்க்கு 1 மார்க் கண்டிப்பாக வந்துடும். கீவேர்டு ஒரு இம்பார்ட்டன்ட். அதனால் கொஞ்சம் ஸ்பீடப் இந்த இது வந்து ஸ்லைட்ஸை மூவ் பண்ணி கொஞ்சம் பார்த்துரும். ஃபஸ்ட்டு தமிழ்லேயே மைண்டில் வச்சுக்கோங்க, அப்படியே ரைட் அப் பண்ணணும் இங்கிலீஷில். ஓகேவா? ஸோ பாய்சன் ரேஷியோ வெரி சிம்பிள். லேட்ரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். The ratio of lateral strain by linear strain or longitudinal strain. இப்போ thermal stress. Thermal stress if the expansion of a structural member is constrained, temperature gradient will cause stresses. Simple way, temperature gradient will cause stresses. That is known as thermal stress. சொன்னாலும் போதும். இல்லை temperature difference will cause stresses in the material. That is known as thermal stress சொன்னாலும் பரவாயில்ல. Hooke's law நல்லாவே தெரியும். Within its elastic limit, stress is proportional to strain. Simple சொல்லணும்னா stress by strain is known as Hooke's law னு சொல்லிக்கலாம். Then bulk modulus. Bulk modulus வந்து the ratio of direct stress to the corresponding volumetric strain தான் அந்த bulk modulus. So modulus of resilience அப்படின்னா proof resilience per unit volume தான் modulus of resilience னு சொல்றோம். Then elasticity, it is the property of the material to regain its original shape. அதாவது லோடு அப்ளை பண்ணிட்டு வித்ரா பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் ஷேப்பும் வந்துச்சுனாவே தட் இஸ் நோன் எஸ், அதாவது ரிமூவிங் தி எக்ஸ்டர்னல் லோடு வந்து ஒரிஜினல் ஷேப் வந்துட்டு தட் இஸ் நோன் எஸ், தட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் நோன் எஸ் elasticity. Then relations between modulus of elasticity and rigidity. Young's modulus ன்றது E, rigidity modulus வந்து G. இந்த ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் மேத்தமெட்டிக் ரிலேஷன் தான். E = 2G 1 + அதாவது 1/mனு சொல்லலாம். இது மியூ, அது வியா போட்டுக்கு, அது ஆக்சுவல் நியூ 1/mனு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஒர்க் டன் இஸ் ஸ்டோர்ட் இன் த ராட் இஸ் நோன் as ஸ்ட்ரெயின் எனர்ஜி. அவ்வளோதான். ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் தி மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் எ பாடி without permanent deformation is known as proof resilience. Compressive stress na the resistance offered by the section of member or body against the decrease in length due to applied pushing load. அதாவது கம்ப்ரெஸ் பண்ண ஒரு மெட்டீரியலை கம்ப்ரெஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் தான் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ். அப்போ கம்ப்ரெஸ் பண்ணும்போது இதே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடாக இருந்தாக்கா டயமீட்டர் வில் பி இன்க்ரீஸ்ட். அதே மாதிரி ஒரு கியூபிக்காக இருந்தாக்கா அதனுடைய லேட்ரல் டைமென்ஷன்ஸ் வில் பி சேஞ்ச்ட். இப்போ ஷியர் மாடுலஸ் ஆர் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ரிஜிடிட்டின்றது இட் இஸ் ரிலேட்டட் டு ஷியர் ஸ்ட்ரெஸ். இந்த ரேஷியோ ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் டு தி ஷியர் ஸ்ட்ரெயின் தான். சார் இந்த இடத்துல தப்பாக டைப் பண்ணிட்டேன். ஷியர் மாடுலஸ் தான், பல்க் மாடுலஸ் கிடையாது, ஷியர் மாடுலஸ். தென் give the relationship between bulk modulus and Young's modulus. E = 3k 1 - 2 nu அது 1/m நீங்கள் ட்ரீட் பண்ணீங்க. அதில் நியூ எழுதுனாலும் எழுதும். மியூ அதாவது 1/μ, அதாவது v போல ஒரு ஸ்லாண்டிங் எழுதும். வாட் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் சொன்னால் தி ரிசல்டன்ட் டிஃபார்மேஷன் த பாடி இஸ் ஈக்குவல் டு தி, அதாவது டோட்டல் ரிசல்டன்ட் எனக்கு அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் தி டிஃபார்மேஷன்ஸ் இன் தி இண்டிவிஜுவல் செக்ஷன். அதுதான். அதாவது நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ஏரோவில் சம் லோட்ஸ் ஆர் ஆக்டிங்கு. ரைட் சைடு ஏரோலாம் ஒன் சைடும் லெஃப்ட் சைடு ஏரோலாம் ஒன் சைடு பண்ணி ஈக்குவேட் பண்ணினா தட் இஸ் நோன் எஸ் பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன். வாட் இஸ் காம்பவுண்ட் பார்?
Compound bar வந்து 2 or 3 different material joined together is known as compound bar or the composite bar. The composite bar composed of 2 or more different material joined together தான் we call it as a compound bar. What do you mean by thermal stresses? If the body is allowed to expand or contract freely with the rise of or fall of temperature, so the temperature no stress is developed, but if free expansion is prevented, stress is developed is called thermal stress. Principal stress in principal plane, அதாவது சிம்பிளா சொல்லுனாக்க a planeல ஒரு planeல there is no shear stress சொன்னா that plane is known as principal plane. அந்த principal planeல develop ஆகிற stress பேரு principal stresses. அவ்வளவுதான். So what is the radius of Mohr circle அப்படின்னும்போது Mohr circle உடைய what is the radius of Mohr circle? Mohr circle draw பண்றீங்களே அந்த Mohr circle உடைய radius the maximum shear stress. Maximum shear stress. What is the use of Mohr circle? To find out the normal resultant principal stresses and their planes. அது find out பண்றதுக்கு Mohr circle யூஸ் ஆகும். List the method to find the stresses in oblique planes on analytical method, graphical method. Graphical method பேர் தான் Mohr circle. Analytical method is the formula use பண்ணி போற method analytical method. Then state the assumptions while deriving the general formula for shear stress னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு assumptions என்னென்ன இருக்கணும்? homogeneous இருக்கணும், isotropic இருக்கணும், elastic nature இருக்கணும் material. Then modulus of elasticity in tension and compression are same and shear stress is constant இருக்கணும். So shear stress distributions, the variation of shear stress along the depth of the beam தான் நம்ம shear stress distribution சொல்றோம். Mention the different types of beam. என்னென்ன beam இருக்குன்னா cantilever beam, simply support beam, fixed beam, continuous beam, overhanging beam. 5 types of beams. Write down the bending moment equations on m by I equals sigma by y equal E by R into the equations. Bending moment, I moment of inertia, bending stress. இது வந்து distance from neutral axis y, young's modulus E வந்து young's modulus or radius of the curvature of the beam. What do you understand by term point of contraflexion? அது ஏற்கனவே நம்ம பார்த்தது எப்படி shear force changes sign வந்து positive to negative change ஆகுதுன்னா that point வந்து point of contraction. At that point bending moment is maximum. அதாவது சிம்பிளா இது வந்து காம்ப்ளிகேட்டா இருக்கு வேணாம். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது தி பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0. தட் பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். மென்ஷன் தி டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ். ரோலர் சப்போர்ட், ஃபிக்ஸட் சப்போர்ட், ஹிஞ்சுடு ஆர் பின்டு சப்போர்ட், இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ். Defined bending moment in beam. Bending moment of the beam may be defined as algebraic sum of the moment of forces to the right or left of the section. Shear force. Shear force at any section is defined as algebraic sum of the forces acting on either side of the beam. Upon neutral axis of the beam, it is neutral axis ஒரு imaginary plane தான். அந்த particular imaginary planeக்கு மேல கீழ அதாவது tension and ஒரு சைடில் compression இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி அப்ளிகேஷன். அதாவது சம் பீம்ஸில் வந்து நியூட்ரல் பிளேனுக்கு மேலே டென்ஷன் இருக்கும், கீழே கம்ப்ரெஷன் இருக்கும். சம் பீம்ஸில் வந்து இதுக்கு வந்து டென்ஷன் வெளியவும் கீழவும் கம்ப்ரெஷன் மேலே டிபெண்ட்ஸ் அப்போ வந்து லோடிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து நியூட்ரல் ஆக்சஸ் பீம். தென் வாட் ஆர் தி ஆனால் இது வேற மாதிரி மீனிங்கில் சொல்லணும்னா நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் தி பீம் அட் பர்டிகுலர் நியூட்ரல் ஆக்சிஸ் தேர் இஸ் நோ டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷனும் சொல்லிக்கலாம். வாட் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெத்தட் ஆஃப் செக்ஷன் கம்பேர்ட் வித் அதர் மெத்தட்ஸ் அப்படின்போது திஸ் மெத்தட் இஸ் வெரி குவிக். When forces in few member of the stress are to be determined, then the method of section is mostly used. Then torsion. அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. அதுவே இதை மட்டும் படித்தாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதலாம். மற்றதுக்கு வந்து ஒரு கீ பாயிண்ட் இதை பேஸ் பண்ணி மற்றதை ஓரளவுக்கு ஃபில் பண்ணலாம். ஸ்டோரி எழுதாமல் அட்லீஸ்ட் கீ பாயிண்ட்டாவது உங்களால் எழுத முடியும். இதை வந்து தமிழ்லேயே ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், அது மைண்டில் வச்சுட்டு அதை எப்படி டிரான்ஸ்கிரைப் பண்ணணும்.
Then what are the assumptions made in the torsion equation? The material of the shaft is homogeneous, perfect elastic, obeys Hooke's law. Twist uniform along the length of the shaft. The stress does not exceed the limit of proportionality. These are the assumptions. Write down the expressions for power number P equal to 2 pi nt by 16. This power வந்து P into the watts, T into the Newton meter, N into the RPM. Then polar modulus. Ratio between polar modulus of inertia to the radius of the shaft is the polar modulus. State the differences between closed and open coil helical spring in கேட்டிருக்கு. Closed coil, open coil சொல்லும்போது closed coil பொறுத்த வரைக்கும் adjacent coils வந்து close close to each other. It can carry only tensile load carry பண்ணும். Helix angle is negligible. In the cases வந்து open coil வந்து large gap between the adjacent coil. It can carry both tensile and compressive loads. Helix angle is considerable. இதில் open coil. Find the torque of the shaft 50 diameter it can transmit if the allowable shear stress 75 இருந்தா என்னன்றது நமக்கு கேட்டிருக்கு. இது வந்து pi by 16 FSDQ என்ற ஃபார்முலாவில் நம்ம சால்வ் பண்ணி we can find out the torque. ஏன்னா diameter given, then stress given, இதனால வந்து பவருக்கு போக முடியாது. T equal to pi by 16 FSDQ or tau dq இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி torque find it பண்ணலாம். What is meant by stiffness? Stiffness of the spring is defined as load required to produce unit deflection of the stiffness and so on. Types of spring, torsion spring, bending spring, and நிறைய spring இருக்கு. ஆனால் இது போதும். What is meant by spring? Spring is a device which is used to absorb energy by taking very large change in its form without permanent deformation and then release the same when it is required. இதுதான் வந்து spring-ஓட purpose-உம் கூட. Torsion. When pair of forces of equal magnitude but opposite directions acting on a body, it tends to twist the body. It is known as twisting moment or simply as torque. Then torsion spring. What is meant by torsion spring? A spring which is subjected to torsion or twisting moment only is known as torsion spring. What is the ratio of maximum shear stress to the average shear stress in the case of solid circular section? Q max on the 4 by 3 times of the Q average. Then where the shear stress is maximum for triangular section, and two more questions. In the case of triangular section, the shear stress is not maximum at neutral axis. The shear stress is maximum at the height of h by 2. Height la path distance. அப்போ Moore theorem for slope பண்ணும்போது அதாவது stress இல்லை, change of slope between 2 points of a load beam is equal to the area of a bending moment diagram between the 2 points divided by EI. அதுதான் EI slope. Moore's theorem for deflection. Deflection of a point with respect to the tangent at second point is equal to the first moment area of bending moment between 2 points about the first point divided by EI. இது நம்ம deflection of beam நம்ம பார்க்கிறது தான். Deflection of beams. இதில் வந்து few questions பார்க்கும்போது list any 4 methods of determining the slope and deflection of the load. Double integration method, Macaulay method, moment area method, conjugate beam method. What is the relations between slope, deflection, radius of curvature? 1 by r. அதாவது இது வந்து ட்ராப் பண்ணுறது தப்பாக இருக்கு. So describe the double integration method. While integrating twice the original differential equation, அதாவது double integration with ஒரு equations, அதாவது d square y by dx square, ei d square y by dx square equal to some polynomial equation இருக்கு. அதை first integrate பண்ணுறோம், second integrate. First integrate பண்ணும்போது constant c1 சேர்க்கிறோம், second integrate பண்ணும்போது constant c2. இந்த constant c1 c2 find out பண்ணிட்டு boundary condition apply பண்ணுற மெத்தடுக்கு பேர் தான் double integration methods. அதாவது c1 c2 double integration method வந்து பண்ணுறது தான். ஆனால் இதை வந்து ஆக்சுவலாக பார்க்கும்போது c1 c2 find out பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறது Macaulay மெத்தட். இந்த டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட் பண்ணிவிட்டு அந்த பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது கேண்டிடேட் பீம், பாயிண்ட் லோடுனா என்ன, யூடிஎல்னா என்ன அப்படின்னு ஒரு ஆல்ரெடி ஒரு அதாவது முன்னவே இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி பவுண்டரி கண்டிஷன்ஸு அதற்கான டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸாவோ ஏவோ பிஓ வச்சு
ப்ரீடிட்டர்மெண்ட் வேல்யூ பண்ணி ஒரு ஃபார்முலாவை டெவலப் பண்ணுற மெத்தட் தான் டபுள் இன்டகிரேஷன். அந்த ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டியூட் பண்ண போதும் C1 C2 ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மெத்தட் வந்து மெக்காலே மெத்தட். Define shear force and bending moment. Shear force at any cross section is defined as algebraic sum of the vertical forces acting either side of the beam. Bending moment at any cross section is defined as algebraic sum of the moments of all forces which are placed either side of the one force, one moment. When will bending moment is maximum? Bending moment will be maximum, shear force changes sign. Shear force on the 0 வரும்போது bending moment will be maximum. So what is the maximum bending moment in a simply supported beam L subjected to UDL W சொல்லும்போது W L square by 8. In a simply supported beam, how will you look at the point of maximum bending moment அப்படின்னு கேட்டிருக்கு. The bending moment is maximum and shear force வந்து 0 வரும்போது. Writing shear force equation at the point and equating to 0, we can find out the distance x per moment. அவ்வளோ elaborate அவசியம் first மட்டும் போதும். Bending moment is maximum எங்கே shear force 0 இருக்கும்போது. What is shear force and bending moment diagram? It shows the variation of the shear force and the bending moment along the length of the beam. இதுதான் indicate பண்ணது இப்போ shear force and bending moment diagram. What are the types of beams என்பது cantilever, simply supported, fixed, continuous and overhanging beam. Then what are the types of load? Concentric load or point load, uniformly distributed load, uniformly varying load. Write the assumptions in the theory of simple bending சொல்லும்போது material of the beam வந்து homogeneous isotropic இருக்கணும். Beam material is stressed within the elastic limit and obey Hooke's law இருக்கணும். Each layer of the beam is free to expand or contract independently above the layer, above or below. The value of E is same in both compression tension. E value should not be changed. Neutral axis of any transverse section is defined as line of intersection of the neutral layer with the transverse section. இப்போ வந்து neutral axis வந்து plane, அது that plane above and below வந்து tension and compression. In between tension and compression plane is known as neutral plane. So the axis passes through the neutral plane is known as neutral axis. And then moment of resistance due to bending, pure bending, the layer above the neutral axis are subjected to compressive stress, whereas layers below the neutral axis are under tensile stress. Due to these stresses, the force will be acting on the layers. These forces will have a moment about the neutral axis. The total moment of these forces about neutral axis of a section is known as moment of resistance of the section. Fifth unit la few questions இருக்கு, மற்றதெல்லாம் ரிலேஷன்ஸ் தான், only formula based பண்ணி தான் கேட்பாங்க. So define thin cylinder நாக்க, if the thickness of the wall of the cylinder vessel வந்து is less than 1/10 to 1/20 சில டெக்ஸ்ட்ல இருக்கும், இல்லை 1/10 இருக்கும், சில இதில் வந்து 115 to 120 இருக்கும். பட் 110 to 1/20 of its internal diameter. That meaning என்னன்னாக்க D/15 to D/20 அர்த்தம். இன்டர்னல் டயமீட்டரில் 15 பார்ட்டில் ஒரு பார்ட்டும் கம்மியாக இருக்கணும், இன்டர்னல் டயமீட்டரில் 20 பார்ட்டில் ஒரு பார்ட்டும் கம்மியாக இருந்தால் தட் இஸ் நான் அஸ் தின் சிலிண்டர். வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் தின் சிலிண்டர் சப்ஜெக்ட் டு இன்டர்னல் ப்ரெஷர்னு கேட்டால், அதாவது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஹூப் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம், லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ் மட்டும்தான் இருக்குது. Then what is mean by circumferential stress and longitudinal stress? The stress acting along the circumference of the cylinder is circumferential stress. அதாவது 2πr அந்த சர்க்கம்ஃபரன்ஸை சுற்றி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு தான் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ் சொல்லுவோம். லென்த் வைஸ் ஆக்சியல் வைஸ் வேறு ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் அலாங் தி லென்த் ஆஃப் தி சிலிண்டர்ன்றதை நம்ம லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். வாட் ஆர் தி ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் தி சர்க்கம்ஃபரன்ஸ் லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால், அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா வந்து PD/2T, லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ்ஸோட ஃபார்முலா வந்து PD/40. இது வந்து ரிலேஷன்ஷிப்னு ஒரு முறை கேட்டிருக்கு. வாட் இஸ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சர்க்கம்ஃபரன்ஷியல் அண்ட் லாங்கிடியூட்னு கேட்டிருக்கு. அப்படி கேட்கும்போது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு, அதாவது ஆஃப் ஆஃப் தி லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். அப்போ லாங்கிடியூட் ஸ்ட்ரெஸ்னால் அதாவது அதாவது 1/2 இன்ட்டு இந்த கேஸில் லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்க. இப்போ 1/2 இன்ட்டு PD/2T போயின்னு வச்சு 1/2 இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ், அதுதான் ரிலேஷன். லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஸ்ட்ரெஸ். அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்ல போனாக்கா 2 டைம்ஸ் ஆஃப் லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ், அவ்வளோதான்.
தென் இப்போ வந்து டுட்டோரியல் சம்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லா யூனிட்லையும் டுட்டோரியல் சம்ஸ் கொடுத்துருக்கு. இந்த டுட்டோரியல் சம்ஸ் ரீட் பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள், நோட்ஸ் படிங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்க டேட்டா ஃபஸ்ட்டு ரைட் அப் பண்ணுங்க. டேட்டா பேஸ் பண்ணி அன்னோன் டேட்டாஸ் என்னன்றது ரைட் வந்து டேட்டா ஃபஸ்ட் கிவன் டேட்டா எழுதுங்க. என்ன கேட்டிருக்கணும் அதுக்கான ஃபார்முலா எழுதுங்க. அந்த ஃபார்முலாவையும் கிவன் டேட்டாவையும் கோரிலேட் பண்ணி பாருங்கள். என்னது அன்னோன் ஃபேக்டர்ஸ் இருக்குது அன்றது ஃபஸ்ட். அப்போ அன்னோன் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்குன்றது ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்குன்னு பாருங்கள். அந்த ஃபார்முலா வச்சு கிவன் டேட்டா பேஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் தி அன்னோன் டேட்டாஸ். அது வாட் எவர் தே ஆஸ்க் இன் தி கொஷின் பேப்பர்ஸ். அது ஸ்லோவாக ரீட் பண்ணுங்கள். ஏற்கனவே ரீட் பண்ணதை இது சால்வ் பண்ணுங்கள் டுட்டோரியல் சம்ஸ். ஸோ இது மாதிரி நிறைய ஆல் யூனிட்ஸும் கொடுத்துருக்கு. இதை ரீட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு 9 சம் ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருக்கு. அதாவது இது ஹாலோ ஸ்டீல் காலம் பேஸ்டு, ரெக்டாங்குலர் பிளாக் மெட்டீரியல் பேஸ்டு, பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ரெயின் மெட்டீரியல், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேன். இது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் பிளேன் பொறுத்த வரைக்கும் சில சம்ஸ் வந்து ஃபார்முலா மெத்தடில் போட்டு பாருங்கள். அண்டு சிலது மோர் சர்க்கிள் பேஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ரெண்டுத்தையும் கோரிலேட் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து போத் ஆர் சேம் மாதிரி செக் பண்ணுவாங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் ஃபெமிலியர் ஆகலாம். மோர் சர்க்கிளும் ஃபெமிலியர் ஆகலாம். இதில் ஃபார்முலா மெத்தட் அனாலிட்டிக்கல் மெத்தடில் ஃபெமிலியர் ஆகலாம். இப்போ செகண்ட் யூனிட்னு பார்க்கும்போது செகண்ட் யூனிட்டில் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் தான். அது கேன்டிலீவர் இது பேஸ் பண்ணி சம்ஸு அண்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பேஸ் பண்ணி சம்மாக இருக்குது. இதில் அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கேன்டிலீவர், சிம்பிளி சப்போர்ட்டட், ஓவர் ஹேங்கிங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். அதோட சம்ஸ் ஃபுல்லாகவே போட்டு பாருங்கள். ஸோ திஸ் ஆர் தி tutorial problems for your just practice. This is the practice problems. ஸோ 6 சம்ஸ் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணுங்க. அதே மாதிரி இது வந்து தேர்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டார்ஷன் அண்ட் ஸ்ப்ரிங். இப்போ டார்ஷன் பார்க்கும்போது டயமீட்டர் ஆஃப் தி சாலிட் கொடுத்துருக்கு, பவர் கொடுத்துருக்கு, ஆர்பிஎம் கொடுத்துருக்கு, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஷுட் நாட் எக்ஸிட் அதையும் கொடுத்துருக்கு, ட்விஸ்ட்டு கொடுத்துருக்கு. அப்புறம் டிட்டர்மின் தி டயமீட்டர். இந்த மாதிரி இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஆங்கிள் ஷுட் நாட் பை எக்ஸிட் ட்விஸ்ட்டும் கொடுத்துருக்கு 10 டிகிரி. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரென்த் அண்ட் பேஸ்ட் ஆன் ரிஜிடிட்டி. அப்போ டார்க் நமக்கு வேணும். அப்போ டார்க்குக்கு பவர் கொடுத்துருக்கு. பவர் கொடுத்ததுனால P = 2π/NT/60 பேஸ் பண்ணி டார்க் வரும். அந்த இது எம்எம்ஆ இருக்கிறதுனால அது 1000 மெயின்டைன் பண்ணிங்க. டார்க்கோட யூனிட் வந்து நியூட்டன் எம்எம்ஆ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 1000 மெயின்டைன் பண்ணுங்க. அந்த டார்க்கை ஈக்குவேட் பண்ணுங்கள். T = π/16 τ d3. அந்த இதுதான் தவ். இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு டயமீட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்து வந்து T/J = c∞/L. அதாவது மாடல்ஸ் ரிஜிடிட்டி கிவன், அது c. தீட்டா கொடுத்துருக்கு. தீட்டா ரேடியனில் கன்வெர்ட் பண்ணுங்க. அண்டு லென்த்து L கொடுத்துருக்கு, c∞/L. அதுவும் நோன் ஃபேக்டர்ஸு. ஜேன்றது வந்து டயமீட்டர் தானே, π/32 d⁴. அது அன்னோன் ஃபேக்டர் அப்படியே வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். டி அதில் கிரேட்டர் வேல்யூ தான் டயமீட்டர் ஆஃப் தி ஷாஃப்ட்னு எடுத்துக்கணும். ஸோ அது மாதிரி தி ஸ்டிஃப்னஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி க்ளோஸ்ட் காயில் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். இது ஸ்ப்ரிங் சம்மு, அட் மீன் டயமீட்டர், அப்புறமா காயிலோட டயமீட்டர், நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, வெயிட்டு, அப்புறம் வந்து ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி வெயிட் ஷுட் பி ட்ராப் பிஃபோர். இது வெயிட் ஃபாலிங் ஆன் தி ஸ்ப்ரிங், அதை பேஸ் பண்ணது சம்மு. அடுத்து இது வந்து டிசைன் க்ளோஸ்டு ஸ்ப்ரிங்ஸு. இது ஸ்டீல் ஷேப்டு கான்ட்ரிபியூட் 3 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸு. ஒன் வந்து ஹாலோ ஹேவிங் அவுட் சைட் டயமீட்டர், திஸ் ஒன், அண்ட் பட் சாலிட் திஸ் ஒன். இது கோஆக்செல்லு. ஸோ இந்த தேர்ட் யூனிட்டில் டார்ஷனும் ஸ்ப்ரிங்கும் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இதை வந்து டிஃப்ளெக்ஷன்ஸ் பேஸ்டு. இந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து மெக்காலே அண்டு டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட். டபுள் இன்டெகிரேஷன் மெத்தடில் ஃபியூ ஃபார்முலாஸ் தான் பைஹார்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஃபார்முலா
பைஹார்ட் பண்ண முடியாது. வெரி சிம்பிளாக இருக்கிற ஃபார்முலா சம்முக்கு மட்டும் நீங்கள் கேன்டிலேவர் பேஸ் பண்ணி கேன்டிலேவர் வந்து ஒரு 3 to 4 ஃபார்முலா தான் இருக்கும். பைஹார்ட் பண்ணி கேன்டிலேவர் ஃபார்முலா போடலாம். அதே கேன்டிலேவர் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கும்போது கஷ்டம். அதனால் மெக்காலேவை நீங்கள் நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மெக்காலே மெத்தட்லேருந்து என்ன டைப் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் சம்மாக இருந்தால் கூட போடலாம். மெக்காலே மெத்தடில் ஜஸ்ட்டு வந்து ஈக்குவேஷனை நம்ம ஃபஸ்ட் இன்டெகிரேட் பண்ணி ஃபஸ்ட் இன்டெகிரேஷன் செகண்ட் இன்டெகிரேஷன் பண்ணி C1 C2 ஃபைண்ட் அவுட் பண்ணி பேஸ்ட் வந்து அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி பவுண்டரி கண்டிஷன்ஸை போட்டுங்க. பேஸ்ட் ஆன் தி பவுண்டரி கண்டிஷன்ஸ் யூ கேன் சால்வ் எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம் த்ரூ மெக்காலே மெத்தட்ஸ். ஸோ தின் சிலிண்டர் திக் சிலிண்டருக்கு ஒன்றுமே இல்லை. PD/2T PD/4T இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்புறமா சேஞ்ச் இன் வால்யூம் சேஞ்ச் இன் டயமீட்டருக்கான ஃபார்முலா இருக்குது. இதுக்கு மேலே இது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த 2 டைப் தான். ஸோ அதனால் இதில் இந்த மூணு ப்ராப்ளமே நீங்கள் போட்டு பார்த்தா போதும். ஏற்கனவே வீடியோவும் இதையும் கோரிலேட் பண்ணினாவே போதும். இதுக்கு மேலே சம்ஸ் எல்லாம் இந்த பர்டிகுலர் 50 யூனிட்டுக்கு தேவையில்லை. இந்த ஆல் தி டியூட்டோரியல் சம்ஸையும் நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்லாவே ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.